நம்முடைய கிரக நிலைகளில் சந்திரனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறிய நாட்களிலேயே ராசியை மாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா புதன் தான். இந்த புதன் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுகிறார். மேலும் இவர் புத்திசாலித்தனம், பேச்சு, வியாபாரம் ஆகியவற்றின் அதிபதியாகவும் திகழ்கிறார். மிதுனம் மற்றும் கன்னி ராசியின் அதிபதி புதன் கிரகமாகும். இப்படிப்பட்ட புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் பயணித்து வருகிறார். இந்நிலையில் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை புதன் கிரகன் மாற்ற உள்ளார். அதற்கான ராசி பலன் பதிவுகளைத்தான் இந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் முதலாவதாக அக்டோபர் 10ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கும், இரண்டாவதாக அக்டோபர் 29ஆம் தேதி விருச்சக ராசிக்கும் செல்லவிருக்கிறார். இப்படி ஒரே மாதத்தில் 2 முறை ராசியை மாற்றுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒவ்வொரு மாதமும் கிரக நிலைகளின் அடிப்படையில் நம்முடைய ராசிகளுக்கான பலன்களும் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான குரோதி வருடத்திற்கான அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் காணலாம். வீடியோ பதிவில் மிக முக்கியமாக ஒவ்வொரு ராசிகளுக்கான மூல மந்திரமும் அந்த ராசிகளுக்கான அக்டோபர் மாத பலன்களும் இதில் அடங்கும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய உடலின் ஆன்மாவை உயிர்ப்புடன் வைத்திருப்பது நம்பிக்கையாகும். ஒரு வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் மிக தூரமாக பயணிக்க வேண்டும் என்றால் நமக்கு நம்பிக்கை என்னும் அச்சாணி வேண்டும். இந்த வீடியோ பதிவுகளில் நிச்சயமாக நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில பல கருத்துக்களும் உண்டாகும். இதன் அடிப்படையில் நம்முடைய முதல் ராசியான மேச ராசிக்கான அக்டோபர் மாத பலன். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நல்ல மாதமாக அமையும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது வாய்ப்பு வரும் பொழுது அதை தக்க வச்சுக்கணும். வாய்ப்பு போனதுக்கப்புறம் ஐயோ போயிருச்சே அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. அதாவது இந்த மாதம் மிக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களே மறந்துட வேணாம். புதிய பொறுப்புகள் கூடும். அதாவது ஒரு பணியிடத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர் மேனேஜர் பொசிஷனுக்கோ அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனுக்கோ போகிறக்கான நல்ல மாதமாக அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையும். அதற்கான காரணம் என்னன்னா கிரக நிலைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளும் மாறும். அந்த சமயத்தில் உங்களுடைய நாவடக்கம் ரொம்ப முக்கியம். உயர் பதவிக்கு போயிட்டமே அப்படின்னு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை எப்பொழுதும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அடுத்தபடியாக பணவரவு. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பணவரவாக இருந்தாலும் கூட சேமிப்பில் மிக கவனம் தேவை. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று தளர்வு ஏற்படும். பயப்பட வேணாம். பயப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துராது. நிச்சயமாக சில பல ஆஸ்பத்திரி போக வேண்டிய நிலைமைகள் ஏற்படும், அவ்வளவுதான். அதற்காக நீங்கள் பயந்து இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் அல்ல. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வேலை இருக்குது அப்படிங்கிறக்காக வேலைன்னு வேலைக்காக ஓடாதீங்க. உங்களுடைய உடல் நலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வண்டி நல்லா ஓடிட்டு இருக்கணும்னா அந்த வண்டிக்கு எல்லா உபகரணங்களும் தேவை. நம்பிக்கை மட்டும் இருந்தால் பத்தாது. உங்களுடைய உடல் அளவிலும் நல்ல சக்தி உண்டாக வேண்டும். அதை மனசில் வச்சுக்குங்க. அதுபோல் மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் சற்று சவாலான மாதமாகவே அமையும். நீங்கள் நிறையா சோதிக்கப்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும். குடும்ப உறவுகளில் சில பல ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் இந்த மாதத்தில்.
ஆனால் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மாத பிற்பகுதியில் பிரச்சனைகள் குறையும். அதாவது மாதத்தின் முதல் 15 நாட்களில் என்ன ஆகும் அப்படின்னா, சிறு சிறு சண்டைகள் ஏற்படும், விட்டு கொடுத்து போங்க. அதுவே மாத கடைசியில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் உங்களை மனதார புரிந்து கொள்வார். அதிக காதல் ஜோடிகளுக்கு திருமண வாய்ப்பு அக்டோபர் மாதத்தில் நடைபெற வாய்ப்புண்டு மேஷராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக மேஷ ராசிக்கான மூல மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மந்திரங்கள் எல்லாமே ராசி அதிபதியை அடிப்படையாக கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்கள் ராசிக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை உபயோகிக்க வேண்டும். காலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா மிக மிக நல்லது. தினமும் இதை பண்ணிக்கிட்டே வாங்க. 27 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரம் அந்த பழனி ஆண்டவனுக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை உபயோகிக்கும் போது முருகனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். மனதளவில் நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஷண்முகம் பர்வதி புத்திரம் க்ரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே ஸ்வத்மஜம். இன்னொரு முறை கூட இந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஷண்முகம் பர்வதி புத்திரம் க்ரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே ஸ்வத்மஜம். மறந்துட வேணாம். 27 முறை இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு பயன்படுத்த வேண்டும். காலையில் 6 மணிக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிழக்கு நோக்கி அமர்ந்து மனதார முருகனை நினச்சிக்கிட்டு, அப்பா முருகா நீ தான் எல்லாமே அப்படிங்கிற மனநிலையோட இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். மறந்துடாதீங்க. மேஷராசிக்காரர்களே, ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நாவடக்கம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை தொடங்குங்க. 2024 அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகரமான மாதமாக அமையும். அதுபோல் நான் உங்ககிட்ட சொன்ன இந்த மந்திரத்தையும் மறக்காமல் முருகனை நினச்சி துதி பாடிட்டு வாங்க. அந்த பழனி ஆண்டவன் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டான். அதுபோல் நம்பிக்கையோட எல்லா விஷயத்துலையும் முன்னேறி போங்க. இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக அமைய எல்லாம் அல்ல ஈசனை நான் வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோ பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.